நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளில் பார்க்குறோம். நிறைய பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, ஹார்ட் வால்வுகள் சுருங்கி இருக்கு. ஒரு சிலருக்கு வால்வு பல்ஜி ஆகியிருக்கு. ஒரு சிலருக்கு ஹார்ட் வீக்கம் இருக்குது. இப்படியாற்பட்ட நபர்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கும். அது மட்டும் இல்லை, தலை சுற்றல் இருக்கும். ஒரு சிலருக்கு வாந்தியும் மயக்கம் கூட இருக்கும். அதே போல் சோர்வுகள் இருக்கும். மூச்சு உரத்தில் சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க 6 சுவையில் 5 சுவை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு குறிப்பா தெரியும் 6 சுவை என்னன்னு. உப்பு, காரம், புளி, கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு. அதுல துவர்ப்பு சுவைய அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்ப குறிப்பா நம்ம பார்க்குறோம், நம்முடைய முன்னோர்கள் துவர்ப்பு சுவைக்காக வெற்றிலை பாக்க என்ன பண்ணாங்க? உபயோகப்படுத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம அத உபயோகப்படுத்துறதில்ல. என்ன பொறுத்தவரையில வாரத்துல 1 நாளாவது அந்த வெற்றிலை பாக்க நம்ம என்ன பண்ணணுங்க? உபயோகப்படுத்தணும். அதே போல நம்ம பார்க்குறோம், எல்லா பகுதிகளிலுமே நமக்கு வாழைப்பூ கிடைக்கும். அத வாரம் 1 டைமாவது என்ன பண்ணுங்க? உபயோகப்படுத்தணும். பெரிய நெல்லிக்காய் இருக்கு. அத வாரத்துல ஒரு 2 டைமாவது என்ன பண்ணுங்க? பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஒவ்வொரு சீசனுக்கும் துவர்ப்பு தன்மை கொண்ட பழங்கள் கிடைக்குது. குறிப்பா நாவல் பழம். அந்த நாவல் பழத்த அந்த சீசன் டைம்ல எடுத்துக்கணும். அதே போல நம்ம பார்க்குறோம், கொடுக்கா புளி. அதுவும் சீசன் டைம்ல கிடைக்கும். அதையும் கூட என்ன பண்ணுங்க? பயன்படுத்திட்டு வரணும். அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் வராதுங்க. அப்போ துவர்ப்பு தன்மை குறைவுபாட்டினால தான் அந்த ஹார்ட் பல்ஜி, வால்வு சுருக்கம், வீக்கம் இது எல்லாமே வருது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது 100% சரியாயிடுங்க. அப்படி இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னாக்க மருந்துகள் தான் வேணும், நான் பார்த்தீங்கன்னா இதை டாக்டர் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்முடைய சித்த மருத்துவத்தில் இதில் நிறைய மருந்துகள் இருக்குதுங்க. அந்த மருந்துகளை ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது 100% உங்களுக்கு அந்த வால்வுகளுடைய வீக்கமாக இருக்கலாம், அல்லது பல்ஜியாக இருக்கலாம், அல்லது சுருங்கி இருக்கலாம், அல்லது அந்த இரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னாக்க மெலிஞ்சி இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க? எளிமையாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் நேயர்களே. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்றாட நம்முடைய உணவுகளில் 6 வகையான சுவையும் அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். நீங்கள் அப்படி உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. ஒரு வாகனத்துக்கு இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ அதே போல தான் நம்முடைய உடம்புக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சுகம் பெறுவீங்க. நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.